ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது. அதனை உன் கருப்பண்ணசாமி கண்டுபிடித்து விட்டு அந்த பொருளை யார் எடுத்தார்கள், எதற்காக அவர்கள் எடுத்தார்கள், இப்பொழுது அந்த பொருளை அவர்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் குழந்தையே, இந்த பொருளை காணாமல் பல நாட்களாக நீ தேடி அலைந்து கொண்டிருந்தாய். இந்த பொருள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியம் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அது உன்னை விட்டு சென்றதும் ஆரம்பத்திலேயே நீ மனதில் பதற்றம் கொள்ளவில்லை. எங்கோ காணாமல் சென்று விட்டது என்றுதான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் சில காலமாகவே செய்வினைகள், பில்லி ஏவல், சூனியம் என்று சில வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது. எங்கே அந்த பொருள் காணாமல் போயிருக்கும்? ஒருவேளை அதை எடுத்து நமக்கு கெடுதல்கள் செய்திருப்பார்களோ, அதை வைத்து நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தீங்கினை செய்திருப்பார்களோ என்பது உனக்கு சந்தேகத்தை அதிகமாக உண்டாக்குகிறது அல்லவா? என் பிள்ளையே, உனக்குள் இந்த சந்தேகமும் பயமும் நியாயமானதுதான். ஏனென்றால் யாரையும் இன்று இருக்கக்கூடிய காலத்தில் எளிதாக நம்பிவிட முடிவது இல்லை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என் பிள்ளையே, நீ இந்த கருப்பண்ணசாமியை உனக்கு துணையாக கொண்டிருப்பதால் உனக்கு ஒருபொழுதும் பயம் வேண்டாம். அப்பன் சொல்வதை நீ என்னவென்று முழுமையாக கேட்க வேண்டும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை நீயாகவே தெளிவாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை முழுமையாக வந்தடையாமல் தடங்கல்களாகவே சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? என் பிள்ளையே, எந்த ஒரு இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உனக்கு பலமுறை பல தைரியங்களை எல்லாம் இந்த அப்பன் சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னால் முடியாது என்று நீ கைவிட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் என் பிள்ளை, இந்த கருப்பண்ணசாமியின் வழிகாட்டுதலோடு நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா? பிள்ளையே, நீ தொலைத்த ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ கேட்பாயானால், அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதிலும் அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடிகிறதா? இவர்கள் எப்படி இதை செய்தார்கள் நமக்கு தெரியாமல் இதை எப்படி நம்மிடத்திலிருந்து எடுத்தார்கள்? நாம் இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி கொடுக்கவில்லையே என்றெல்லாம் கூட என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அறியாத நேரத்தில்தான் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய ஒன்று உன் எதிரிகளிடத்தில் இருக்கிறது என்று நீ பதற்றப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இந்த கருப்பண்ணசாமி சொல்வதை கவனமாக கேட்டு உன்னுடைய மன வலிமையை நீ அதிகப்படுத்த வேண்டும். உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன். நாம் ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தால் அந்த பொருள் ஒரு நாள் காணாமல் போகும் பொழுது மனது மிகவும் வருத்தப்படும் அல்லவா? அதற்கான காரணம் என்று பார்த்தால் அது உன்னுடைய கவனக்குறைவாலும் உன்னுடைய மெத்தனத்தினாலும் தான் அதை விட்டுவிடுகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனி எக்காரணம் கொண்டு உன்னிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிட மாட்டாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்திலிருந்து இந்த பொருளை எடுத்து சென்றவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கவும் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ தொலைத்தது என்ன விஷயம் தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம்தான். அதை எப்படி தொலைத்தாய் என்று முதலில் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகு
நீயாகவே அதையெல்லாம் மனதார ஒப்புக்கொள்வாய். எந்த ஒரு இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை விட்டு கொடுத்தது கிடையாது. யார் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்று அதையெல்லாம் நீ தீர்த்து கொடுத்திருக்கின்றாய். மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளைத்தான் நீயும் வழங்குகின்றாய். நல்லதே நடக்கும் என்ற உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக மாறியிருக்கிறது. உன்னிடத்தில் அறிவுரைகள் கேட்டால் அல்லது உன்னிடத்தில் ஒரு 5 நிமிடம் பேசினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்குள் இருந்திருக்கின்றது. இப்படி நல்ல எண்ணங்களோடு தான் மற்றவர்களோடு நீ பழகி வந்தாய். ஆனால் உன் மீது பொறாமை கண்ட அந்த துரோகி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? என் குழந்தையே, கருப்பண்ணசாமி சொல்வதை இந்த இடத்தில்தான் நீ கவனிக்க வேண்டும். உன்னிடத்தில் பேசி பேசி அதிகமாக கலந்துரையாடி உனக்குள் இருந்த நேர்மறை ஆற்றல்களை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள். ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட, பார்த்தாயா, உனக்கு இதனால் தான் இப்படி நடந்தது, இனிமேல் இதை செய்யாதே, அவர்களுக்கு இந்த உதவியை செய்ததால் தான் உனக்கு இது கிடைக்காமல் போனது, நீ அப்படி நடந்து கொண்டதால் தான் இன்று உனக்கு எதுவுமே இல்லாமல் போனது என்று சொல்லி சொல்லி மேலும் மேலும் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் இவர்கள் விதைத்து விட்டார்கள். உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகள் விலகும்படியான காரியத்தையும் செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருந்த பிடிப்பினை இல்லாமல் போகவும் செய்து விட்டார்கள். இப்படிப்பட்டதை உனக்கு செய்தவர்தான் மிக முக்கியமான ஒரு துரோகி என்பதை நீ புரிந்து கொள். இவர்கள் செய்த இந்த காரியத்தால் தான் இப்பொழுது சட்டென்று ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீ மனமுடைந்து விடுகிறாய். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ முன்வருவது கிடையாது. இது நம்மால் முடியும் என்று ஒரு நாளும் நீ நினைப்பது கிடையாது. இதுவெல்லாம் முடியுமா முடியாதா என்று ஒரு பொழுதும் இதற்கு முன்பு நீ சிந்திப்பது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன சவால் வந்து விட்டாலே அதை பற்றி நீ அதிகமாக இப்பொழுதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, யாராவது இப்பொழுது உன்னிடத்தில் வந்து ஆறுதல் கேட்டால் கூட, நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்கின்றாயே தவிர யாரிடத்திலும் மனம் விட்டு பேச நீ நினைப்பது இல்லை. இந்த கருப்பண்ணசாமி சொல்வது எல்லாம் உண்மைதானா என் பிள்ளையே? அதனால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய மனதில் நீ மீண்டும் மீண்டும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அதை நீ யாரிடத்திலும் தேடிச் சென்று பெற வேண்டிய அவசியமில்லை. அது உனக்குள் தானே இருக்கிறது. உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான ஆற்றல்களை நீ மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும். இதையெல்லாம் சரியாக நீ செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இனி எந்த பொருளும் உன்னை விட்டு காணாமல் போவதற்கு நீ ஒருபோதும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது என்பதை புரிந்துகொள். எதுவும் உன்னை விட்டு செல்ல நீ அனுமதிக்கக்கூடாது. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது, என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.